விஜய் கட்சி எந்த இடத்திலே செல்வாக்குடன் இருக்கிறது? மெட்ரோ சிட்டிஸில் இருக்கா, அல்லது நகரங்களில் இருக்கா, அல்லது கிராமங்கள் இருக்கா? அந்த கட்சிக்கு எந்த இடத்துல தற்போது இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த சூழலில் அந்த கட்சி எந்த இடத்தில் வலுவாக இருக்கிறது என்பது குறித்த வரைகளை தற்போது பார்க்க இருக்கிறோம். மெட்ரோ சிட்டிஸ் என்ற வகையில் அவங்க வலுவாக இருக்காங்களா, அல்லது நகரங்களில் வலுவாக இருக்காங்க, நகராட்சிகளில் வலுவாக இருக்காங்களா, அல்லது கிராமப்புறங்களில்? ஏன்னா தமிழகத்தில் கிராமப்புறங்கள் மிக முக்கியமானது. எனவே எங்கு வலுவாக இருக்கிறார் என்பது குறித்து பார்ப்போம். தற்போது அதற்கான தகவல் வரைகளை தற்போது வரப்போகிறது. எனவே அந்த வரைகளை பார்ப்போம். விஜய்க்கு ஆதரவு எங்கு அதிகம் இருக்கிறது? மாநகரங்கள் 30%, நகர்ப்புறங்கள் 25%, கிராமப்புறங்கள் 22%, விருப்பம் இல்லாதோர் 23%. இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், விஜய் கட்சி ஒரு நகர்ப்புற கட்சி, அர்பன் பார்ட்டியாக அறியப்படுதா அப்படின்னு. இப்போ இதை பார்க்கும் பொழுது 30, 25, கிட்டத்தட்ட 55% நகர்ப்புறங்களை ஒட்டியே இருக்கு. கிராமப்புறங்களில் இன்னும் அந்த கட்சி போய் சேரலை என்பதுதான் இதை நான் பார்க்கும்போது என்னால் புரிந்து கொள்ள முடியும். கிராமப்புறங்களில் இந்த கட்சி பெரிய அளவு போய் சேரவில்லை. விஜய் இன்னும் நடிகராக தான் பார்க்கப்படுகிறார் என்ற களத்தில் உள்ள செய்தியாளர்கள் நம்மிடம் தெரிவித்த தகவல். விஜயை ஒரு நடிகராக பார்க்கிறோம் நாங்கள், விஜய் தெரியுமே அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அவர் அரசியல் தலைவராக வந்துட்டாரு, அவருக்கு தேர்தலில் நின்று அவருக்கு வாக்களிக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் பெரிதாக அவங்களுக்கு தெரியல என்பதுதான் நமக்கு தெரிய வருகிறது. விருப்பம் இல்லாதவர் இதை பற்றி கவலையே இல்லைங்க விடுங்க அப்படின்னு போகிறவங்க 23 பேர் இருக்காங்க. உங்கள் கருத்துக்கு இதில் 2 விஷயம் பார்க்கணும். இது ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறதுன்றது டேமில் தண்ணி திறக்கிற மாதிரி தான். டேமுக்கு பக்கத்தில் இருக்க பகுதிகளுக்கு முதல்ல போயிடும். கடை பகுதிக்கு போகிறதுன்றது சில தண்ணி தான் போகும், சிலது கடைமடைக்கு போகாது. அந்த மாதிரி யார் கட்சி ஆரம்பித்தாலும் முதல்ல மாநகரங்கள் நகர்ப்புறங்களில் ரீச் உடனடியாக கிடைச்சிடும். அது இன்ஸ்டன்ட் ரீச். ஏன்னா அங்கே மைக்ரேட்டட் ஆட்கள் அதிகம். நீங்க கிராமத்துல போய் யாரும் மைக்ரேட் ஆகி போய் கிராமத்துல தங்க போறது இல்லை. அப்ப கிராமத்துல வசிப்பவர்கள் எல்லாருமே பல தலைமுறைகளாக அங்கேயே இருக்கிறவங்க, அங்க நிக்கிறவங்க. அது ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க். அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிரிந்து இருக்கும். அவங்களுடைய அங்காளி பங்காளியே நிற்பாங்க. எங்க சொந்தக்காரர் நிற்கிற, எங்க மாமா நிற்கிறான்னு ஓட்டு போடுவாங்க, எங்க ஜாதிக்காரர் நிற்கிறான்னு ஓட்டு போடுவாங்க. எங்க கட்சி பாரம்பரியமா திமுக கட்சி, அதிமுக கட்சின்னு ஓட்டு போடுவாங்க. அதை பெனிட்ரேட் பண்ணி போறதுன்றது ஒரு புதிய கட்சிக்கு பெரிய சவால். அதனால தான் யார் புது கட்சி ஆரம்பித்தாலும், இந்தியா முழுக்க யார் ஆரம்பித்தாலும், கடைசியாக பிரசாந்த் கிஷோர், ஜன்சுராஜ் வரைக்கும் உடனே ஒரு நடைபயணத்தை கிளம்பி தமிழ்நாடு முழுக்க ஏன் நடக்கிறாங்க அப்படின்னா, கிராமங்களை போய் சென்றடைய வேண்டும். அதுதான் கிராமங்களை போய் சென்றடைந்து நடைபயணம் மூலமாக போனால் தான் அது நடக்கும். அதனால தான் எல்லாரும் ஜெகன்மோகனில் ஆரம்பித்து இங்கே இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் நமக்கு நாமே அப்படின்னு ஒரு நடைபயணம் நடந்தார். அதுக்கப்புறம் காவிரி மீட்பு பயணம்னு டெல்டா மாவட்டங்களுக்குள்ள சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட போனார். அப்படித்தான் இது ஒரு பாரம்பரியமான கட்சி திமுக. அவர்களுக்கே இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது. நேரடியாக மக்களை போய் சந்தித்து சொல்ல வேண்டியிருக்கு. இன்னும் வெளியிலேயே வரல. ஸோ இவர் போகணும். இதுவும் விஜய்க்கான ஒரு வார்னிங் பெல். நீங்கள் நடைபயணமோ இந்த மாதிரி கிராமங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் வச்சு அதுக்காக ஒர்க் பண்ணால்தான் நீங்கள் கிராமங்களை சென்றடைய முடியும். வெறும் சோஷியல் மீடியா மூலமாக கிராமங்களை சென்றடைந்து விட முடியாது. கண்ணன், உங்கள் பார்வை கண்ணன். மாநகரங்கள் நகரங்களில் மட்டுமே விஜய்க்கு செல்வாக்கு இருக்குங்கிறது. கிராமப்புறங்களில் அவரோட திரைப்படங்கள் அவ்வளோ தூரம், இவர் ஒரு திரைப்பட நடிகர், இவருக்கு ஏன் அந்த கிராமங்களில் அவ்வளவு செல்வாக்கு இல்லைங்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இன்னொன்று, இந்த சமூக பொருளாதார ரீதியாக அந்த கட்சிகள் பாரம்பரிய வாக்கு வங்கிகள் உள்ள அந்த கட்சிகள், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கிராமங்களில் தான் முதல்ல அதிக ரீச். மாநகர நகரங்களில் ஒரு தோல்வியை தான். சென்னையிலே திமுகவில் திமுக கோட்டையாக தான் இருந்தது எம்ஜிஆர் பீக்கில் இருக்கும். ஆனால் இவர் ஒரு பிரபல நடிகர் தான். இருந்த போதிலும் கிராமங்களில் அவருக்கு ஏன் அந்த செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு முடிவாக தான் நம்மளோட கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிய வருது. இந்த மூலம் நகர்ப்புற நடிகர் போல தான் விஜய் பார்க்குறாங்க. இன்னும் அந்த கிராமத்து வேடங்கள், அந்த கிராமத்து மக்களுக்கான பாத்திரங்கள் அவர் நடிக்காததுனால அந்த கிராமப்புற மக்கள் விஜயை ஒரு நகர்ப்புற பிம்பமாக தான் பார்க்குறாங்க. ஒரு மாடர்ன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அந்த மாதிரியான வேடங்கள் தான் அவரோட திரைப்படங்கள் இருந்தது ஒரு காரணமாக மக்கள் நினைக்கிறான்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நகர்ப்புறங்களில் நீங்கள் சொன்னதை 2 பேர் சொன்ன கருத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நமது செய்தியாளர்கள் களத்தில் என்ன பார்த்தாங்கன்னா, மிக தெளிவாக நம்ம செய்தியாளர்கள் பேசும்பொழுது சொன்ன கருத்து என்னென்னா, விஜய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவரும் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் இல்லை, உச்ச நட்சத்திரம், அது எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. வீட்டில் இருக்க பெண்மணிகள்லேருந்து எல்லாருமே அதை கொண்டாடுறாங்க. பாட்டிமாலேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் கொண்டாடுறாங்க. விஜய் பெரிய நடிகர், அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்,
நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு திரண்ட கூட்டத்திலேயே நீங்க பல பேர் என்ன சொன்னா அவரோட ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு தான் வந்தோன்னு நிறைய பேர் பேட்டி கொடுத்திருந்தாங்க. எனவே அந்த நட்சத்திர பிம்பம் இருக்கு அவருக்கு. ஆனா அது ஒரு அரசியல் தலைவராக ஏற்கப்பட்டிருக்கிறார் என்றால் இன்னும் அவர் கிராமங்களை நோக்கி செல்லவில்லை. இவர் சொன்னது போல அணை திறந்திருக்கிறது, அணை கடைமடைக்கு செல்வதை பார்க்க பொறுத்ததற்கு வேண்டும் தான். ஆனா இந்த சர்வே நம்ம ஏர்லியா எடுத்திருக்கோம், அதோட தகவல்கள் வந்திருக்கு.